நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல மொபைலுக்கான 3 அருமையான ஹிடன் ட்ரிக்ஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த வீடியோல நான் காட்ட போற இந்த 3 விதமான ஹிடன் ட்ரிக்ஸ் உங்களுக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கும் அப்படிங்கறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால தமிழ் டெக் ஜிஞ்சர் அப்படிங்கிற பேர்ல டெலிகிராம்ல அக்கவுண்ட் வச்சிருக்கேன். அந்த அக்கவுண்ட்ல ஜாயின் பண்ணிக்கங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, யூடியூப்ல வரக்கூடிய இந்த நோட்டிபிகேஷன் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, டைரக்டா டெலிகிராம்ல போய் நீங்க கேட்ச் பண்ணிடலாம். நம்மளுடைய வீடியோவை மிஸ் பண்ணாம நீங்க வாட்ச் பண்ணலாம். சோ அதுக்காக சொல்றேன், ஜாயின் பண்ணிக்கங்க. அதுக்கு அப்புறம் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்க வாட்ச் பண்ணுங்க. அப்பதான் அதுல விஷயங்களை முடியுங்க தெரிஞ்சுக்க முடியும், பயம் பெற முடியும், பலன் பெற முடியும். என் பேர் செய்ய, நீங்க பாக்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல முதல்ல நம்ம பார்க்க போற ஹிடன் சீக்ரெட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய ஆண்ட்ராய்ட் போன்ல நிறைய கான்டாக்டை நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பீங்க. இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது அந்த கான்டாக்டை ஒரு சமயங்கள்ல நீங்க அதை இழந்துட்டீங்க. அதாவது பை டிஃபால்ட்டா அதை டெலீட் பண்ணிட்டீங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு சம்பவம் நடந்து போச்சு. இதனால உங்களுடைய எல்லா கான்டாக்டும் டெலீட் ஆயிடுச்சு. நீங்க கான்டாக்ட் லிஸ்ட் பார்க்கும்போது கான்டாக்ட் எதுவுமே இல்லை அப்படிங்கிறத நீங்க பார்க்க முடியுது. ஸோ அந்த மாதிரி டயத்தில் நீங்க ரொம்ப ஃபீல் பண்றீங்களா? கவலையை விடுங்க. அந்த கான்டாக்ட் எல்லாத்தையும் மறுபடியும் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் போன்ல கொண்டு வர முடியும். அது எப்படிங்கிறது தான் இந்த வீடியோல காட்ட போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வழக்கம் போல உங்களுடைய ஆண்ட்ராய்ட் போனை ஓபன் பண்ணிக்கங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் உங்க போனோட செட்டிங்ஸ் குள்ள போங்க. போனதுக்கு அப்புறம் அப்படியே பேஜை ஸ்க்ரால் பண்ணிட்டே வாங்க. இதுல கூகுள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்க டேப் பண்ணுங்க. டேப் பண்ணும்போது பாத்தீங்கன்னா பேஜை ஸ்க்ரால் பண்ணிட்டே வாங்க. இதுல செட்டப் அண்ட் ரீஸ்டோர் இருக்கும், அதை நீங்க டேப் பண்ணுங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ரீஸ்டோர் கான்டாக்ட்ஸ் இருக்கும், அதை நீங்க டேப் பண்ணுங்க. டேப் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க உங்களுடைய ஆண்ட்ராய்ட் போன்ல எந்த கூகுள் அக்கவுண்ட் யூஸ் பண்றீங்களோ அது உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய கூகுள் கான்டாக்ட் ஆட்டோமேட்டிக்கலி உங்க போன்ல சிங்க் ஆயிரும். அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கான்டாக்ட் எல்லாமே பேக்கப் ஆயிடுச்சு அப்படிங்கிற டேட்டும், அதே நேரத்தில் எல்லாமே உங்களுக்கு என்கிரிப்டடா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜும் இதுல நீங்க பார்க்க முடியும். இந்த மாதிரி நீங்க உங்களுடைய கான்டாக்டை நீங்க இழந்தாலும் கூட அதை மறுபடியும் நீங்க உங்களுடைய ஆண்ட்ராய்ட் போன்ல ரீஸ்டோர் பண்ண முடியும். ரெண்டாவது நம்ம பார்க்க போற ஆண்ட்ராய்டு மொபைலுக்கான ஹிடன் சீக்ரெட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க போனை ஃபாஸ்டா இன்னொரு டிவைஸோட கனெக்ட் ஆகணும். கனெக்ட் பண்றதுக்கு உங்க போன்ல அந்த டிவைஸ் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகணும். இந்த மாதிரி டிஸ்ப்ளே ஆகிறதுக்கு சில சமயங்கள்ல பாத்தீங்கன்னா சர்ச்சிங் கொடுத்துக்கிட்டே இருக்கும், டைம் அதிகமா எடுக்கும். சோ இதை தவிர்க்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணலாம், இதுக்கு முன்னால இந்த மாதிரி சம்பவங்களை நீங்க நடத்திருப்பீங்க. நடத்தும் போது அந்த மாதிரி டிவைஸ் எல்லாமே உங்களுடைய டிவைஸ்ல ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அந்த மாதிரி ஒரு மெத்தட் உங்களுடைய போன்ல இருக்கு. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்க ஆல்ரெடி நீங்க எனேபிள் பண்ணி வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்த வாட்டி அந்த டிவைஸை நீங்க ஈஸியா கனெக்ட் பண்ணிட முடியும் அப்படிங்கறத உண்மை. இது மூலமா ஈஸியா உங்களுடைய ஃபைலை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதே நேரத்தில் இந்த ஹாட்ஸ்பாட்ங்கள்ல அதாங்க உங்க மொபைல் டேட்டா இல்லைன்னா இன்னொரு மொபைல்ல இருந்து மொபைல் டேட்டாவை கடன் வாங்குறது. சோ அந்த மாதிரி சம்பவங்களையும் இந்த புது செட்டிங்ஸ்ல நீங்க நிகழ்த்தலாம். அது எப்படிங்கறத உங்களுக்கு வரக்கூடிய வீடியோல நீங்க தெரிஞ்சுக்கலாம். வழக்கம் போல உங்களுடைய ஆண்ட்ராய்ட் போன் ஓபன் பண்ணிக்கங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் போனோட செட்டிங்ஸ் குள்ள போங்க. போனதுக்கு அப்புறம் பேஜ் ஸ்க்ரால் பண்ணுங்க. இதுல கூகுள் இருக்கும், அதை நீங்க டேப் பண்ணுங்க. டேப் பண்ணி உள்ள போங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா டிவைஸ் கனெக்ஷன்ஸ் இருக்கும், அதை நீங்க டேப் பண்ணுங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இதுல ரெண்டாவது பாத்தீங்கன்னா டிவைசஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை நீங்க டேப் பண்ணுங்க. டேப் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இதுல சேவ்டு டிவைசஸ் இருக்கு, அதை நீங்க டேப் பண்ணுங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்க போன்ல எந்த கூகுள் அக்கவுண்ட் இருக்கோ அது உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். அதுக்கப்புறம் கீழே பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி சேவ் டிவைசஸ் இருக்கும். கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலி சேவ் நியூ டிவைசஸ் அண்ட் previously connected devices for fast pairing அப்படி கொடுத்துறாங்க. சோ இதை நீங்க எனேபிள் பண்ணிக்கங்க. சோ இதை எனேபிள் பண்றது மூலமா உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எனேபிள் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஏதாவது ஒரு டிவைஸோட சர்ச் பண்ணி அதை பேரிங் பண்றீங்க ஒரு சில விஷயங்களுக்காக, போட்டோ வீடியோ இந்த மாதிரி ஃபைல்ஸ் நீங்க ஷேர் பண்ணணும். அதே நேரத்தில் ஹாட்ஸ்பாட்டுக்கு உண்டான விஷயங்களை கனெக்ட் பண்ணணும். இந்த மாதிரி நீங்க நிகழ்த்திருப்பீங்க. அது எல்லாமே உங்களுடைய போன்ல சேவ் ஆயிருக்கும். ஒன்ஸ் சேவ் ஆயிடுச்சுன்னா அடுத்து மறுபடியும் இந்த ப்ராசஸை நிகழ்த்தும் போது, அதாவது ஃபைல இல்ல ஹாட்ஸ்பாட்டை நீங்க கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த டிவைஸ் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். டக்குன்னு அதில் நீங்கள் டேப் பண்ணி உள்ள ஈஸியாக கனெக்ட் பண்ணிட முடியும். ஸோ அதுக்கு தான் இந்த ஆட்டோமேட்டிக்கலி சேவ் டிவைசஸ் இதை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். மூணாவது நம்ம பார்க்க போகிற மொபைல் ஹிடன் சீக்ரெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோனுக்கு இந்த எஸ்எம்எஸ் வெரிஃபிகேஷன் கோடு வரும். பேங்கில் நீங்கள் பயன்படுத்திருப்பீங்க. அது இல்லாமல் ஒரு சில வெப்சைட்களை நீங்கள் பாஸ்வேர்டை மறந்துட்டீங்கன்னா உங்கள் ஃபோனுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வெரிஃபிகேஷன் கோடு வரும். அந்த கோடை நீங்கள் அப்ளை பண்ண முடியும். மேக்ஸிமம் பேங்க்கு இந்த எஸ்எம்எஸ் வெரிஃபிகேஷன் கோடு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் பேமெண்ட் பண்ணும்போது ஒரு வெரிஃபிகேஷன் கோடு கொடுப்பாங்க. ஸோ அந்த நம்பரை நீங்கள் என்டர் பண்ணா மட்டுமே உங்களுடைய பேமெண்ட் கம்ப்ளீட் ஆகும். சோ இது தெரிஞ்ச விஷயம் இல்ல. இது ஆட்டோமேட்டிக்கலி அப்ளை பண்ணணும் நினைச்சீங்கன்னா கண்டிப்பா முடியுங்க. அதுக்கு உங்க ஆண்ட்ராய்ட் போன்ல ஒரு அருமையான செட்டிங்ஸ் இருக்கு. அந்த செட்டிங்ஸை நீங்க எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. உங்களுக்கு வரக்கூடிய அந்த எஸ்எம்எஸ் வெரிஃபிகேஷன் கோட் ஆட்டோமேட்டிக்கலி அந்த இடத்துல அப்ளை ஆயிடும். அது உங்களுக்கு பேங்கா இருக்கலாம், இல்ல நீங்க பயன்படுத்தக்கூடிய டிஃபால்ட் பிரவுசர்ல கூட இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ அதுக்கு ஆட்டோமேட்டிக்கலி இந்த எஸ்எம்எஸ் வெரிஃபிகேஷனை எப்படி அப்ளை பண்றது தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு செக் பண்ணி
பண்ணி பார்த்தலாம். வழக்கம் போல உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் என்ன செய்றீங்க, கூகுள் போங்க. கூகுள் போனதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ ஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. இதில் எஸ்எம்எஸ் வெரிஃபிகேஷன் கோட்ஸ் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. இப்போ ஆட்டோ ஃபில் சர்வீஸ், டிஃபால்ட் ப்ரௌசர், இந்த ரெண்டு விஷயங்கள் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் வரும், அதில் வெரிஃபிகேஷன் கோட்ஸ் வரும். இந்த வெரிஃபிகேஷன் கோடை தான் நீங்கள் வந்து ஆன்லைனில் ஏதாவது பேமெண்ட்டை நிகழ்த்துறீங்க, அப்போ வந்து உங்களுடைய பேங்க்ல இருந்து ஒரு வெரிஃபிகேஷன் கோடை வந்து அனுப்புவாங்க. அந்த கோடை நீங்கள் ரிசீவ் பண்ணி அந்த கோடை வந்து நீங்கள் அதில் அப்ளை பண்ணால் மட்டுமே உங்களுடைய பேமெண்ட் வந்து கன்ஃபார்ம் ஆகும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இது எனேபிள் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் டிஃபால்ட் ப்ரௌசர் மூலியமா நீங்கள் ஏதாவது ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதை எனேபிள் பண்ணிக்கங்க. எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா போதுமானது. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த மாதிரி ஆன்லைன் பேமெண்ட் பண்ணும்போது இந்த ஆட்டோஃபில் சர்வீஸ் உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். நீங்கள் மறுபடியும் வந்து அந்த டெக்ஸ்ட் மெசேஜ் ஓப்பன் பண்ணி அந்த நம்பரை எடுத்து அதுக்கப்புறம் கீபோர்டு ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் டைப் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணணும். அந்த மாதிரி விஷயங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் பண்ண வேண்டிய தேவையே இருக்காது. இதுவே ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு வந்து அந்த எஸ்எம்எஸ் வெரிஃபிகேஷன் கூட அப்ளை பண்ணணும். ஜஸ்ட் ஒரு சிங்கிள் டேப் பண்ணாலே போதுமானது பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் 3 அருமையான மொபைல் ஹிடன் சீக்ரெட்டை வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக இந்த 3 முக்கியமான விஷயங்களும் உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 3 விஷயத்தில் எது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே உங்களுக்கு புதிய ஏதாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து வீடியோவாக அப்லோட் பண்ணணும் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அது இது வரைக்கும் யாருமே பயன்படுத்தாத ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக இருந்தால் கண்டிப்பாக என்னுடைய சேனலில் வரும். கண்டிப்பாக அதை வந்து பப்ளிஷ் பண்ணுவேன். ஸோ உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக எனக்கு தேவைப்படுது. ஆதரவு இருந்தால் மட்டுமே நான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி என்னோட சேனலுக்கு ஒரு 2 வரி கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நம்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் முதல் தடவை வந்தீங்கன்னா கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க, கவலையே இல்லை.